ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மணப்பட்டி மட்டன் சுக்கா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு கட்டை விரல் அளவுக்கு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க. கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு வீடியோவில் கவர் ஆகலை, உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி நல்லா ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 6 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வரணும். ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முந்திரி ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மணப்பட்டி மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.